ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 268வது நாமா திருப்பெயர் சம்பதோதிபாய நமஹ. சம்பத்தின் அதிபதிக்கு நமஸ்காரம். சம்பதா சம்பத்துகளுக்கு, அதிபா அதிபதி ஆகியால் தனது பக்தருக்கு அதை அளிப்பவன்னு பெயர். சம்பத்து ரொம்ப செல்வம் படைத்த ஒருத்தன் நோயினால் துன்புற்று விரும்பியதை சாப்பிடக்கூட முடியாத நிலையில் இருந்தால் அவனுடைய செல்வத்தினால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை. அதனால் சம்பத்து வேணும். சம்பத்துங்கிறது செல்வம். அதை அனுபவிக்க வசதியாக உள்ள ஆரோக்கியம், அனுகூலமான மனைவி, மக்கள், சுற்றம், பணியாட்கள் முதலிய மற்ற சௌகரியங்களும் சேர்ந்ததாகும். அதற்கு தான் சம்பத்துன்னு பேர். அதை 16 பேர்கள் அப்படின்னு சொல்கிற வழக்கம். துதிவாணி வீரம் விஷயம் சந்தானம் துணிவு தனம் அதிதானியம் சௌபாகியம் போகம் அறிவு அழகு புதிதாம் பெருமை அறம் குலம் நோயின்மை பூண் வயது 16 பேரும் தருவாய் மதுரை பராபரனேன்னு காளமேகப்புலவர் தனிப்பாடலில் சொல்கிறார். மதுரை சொக்கநாதர்கிட்ட கொண்டு போய் கேட்கும்போது இந்த 16 விதமான செல்வங்கள் புகழ், நாவன்மை, வீரம், வெற்றி, மக்கள், செல்வம், துணிவு, செல்வம், மிகுந்த தானியம், சௌபாகியம், நல் மனைவி, அறிவு, அழகு, பெருமை, தர்ம சிந்தனை, நோயின்மை, நீண்ட ஆயு அப்படிங்கிற 16 பேரும் தரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். ஆனால் பகவானே சம்பத்தாக இருக்கிறவர், மோட்ச சம்பத்தாக இருக்கிறவர், எல்லா சம்பத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறவர் அப்படின்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.